சௌந்தரிய லஹரியின் 7வது ஸ்லோகம். இது சத்ருக்களை வெற்றி கொள்ள. சத்ருக்கள்னால் வேறு யாரும் இல்லை, நம்மளோட மனசில் தோணக்கூடிய பொறாமை, பொச்சரிப்பு, கம்பேர் பண்ணுறது, நமக்கு இல்லைன்னு வருத்தப்படுறது, துக்கப்படுறது, ஆயாசப்படுறது, இதன் காரணமாக அவஸ்தைப்படுறது, இதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சத்ருக்கள், ஈவில் தாட்ஸ். இந்த தாட்ஸுகளை தான் நமக்கு நோயை வர வைக்கும் அப்படின்னா ஆச்சரியமாக இல்லை. இப்போ நம்ம நோய் இல்லாமல் வாழறதுக்கு நமக்கு இந்த அம்பாளுடைய அனுகிரகம் தேவையானது. இந்த மனசுக்குள்ளே இருக்கிற சத்ருக்கள் இதுகள்லாம், மனசுக்கு வெளியில் இருக்கிற சத்ருக்கள். இப்போ கொரோனா வந்தது, இன்னொன்று வந்தது, கொசு கடிக்கிறது, என்னென்னமோ நோய் நொடிகளெல்லாம் வருது போகிறது. இப்படிலாம் இருக்கும்பொழுது அதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய சத்ருக்கள். இப்படி எந்த சத்ருக்களை ஆனாலும் அழித்து வெற்றி கொள்றதுக்கு இந்த ஸ்லோகம் நமக்கு அம்பாளுடைய ஸ்ரீ தேவியின் திவ்ய ரூபம், அம்பாளுடைய அழகான தோற்றம். நான் நிறுத்திச்சு, நீங்களும் பாடி பாருங்க. பாடப்பாட எல்லாருக்குமே பாடுங்க. ஏன்னா இது சம்ஸ்கிருதமும் புதுசு, ராகமும் புதுசுன்றதுனால முதல்ல வராது மாதிரி இருக்கும், ஆனால் வரும். நம்ம பாடினோன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வரும். சங்கீதம் தெரிஞ்சு தான் இருக்கணுன்றதுலாம் கிடையாது. பாடப்பாட ராகம் அப்படி சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி. காஞ்சிராமா கரிகலப கும்ப தனனதா காஞ்சி தாமா கரிகலப கும்ப ஸ்தனனதா பரீட்சீணா மத்யே பரீட்சீணா மத்யே பரிணத பரிணத சரச்சந்த வதனா சரச்சந்திர வதனா தனுர்பாணான் தனுர்பாணான் பாஷம் பாஷம் ஸ்ருணிமபி ஸ்ருணிமபி ததான ததான கரதலை கரதலை புரஸ்தாதஸ்தாம்னா புரஸ்தாதஸ்தாம்னா துரமதி துராகோ புரமதி துராகோ புருஷிகா புருஷிகா. அம்பிகை சிறிய மணிகள் ஒழிக்கும் உத்தியானம் அணிந்தவள், யானையும் மந்தகம் போன்ற பருத்த தனங்களால் சற்று வணங்கினவள், சிறிய இடையுடையவள், சரத்காலத்து பூர்ணச்சந்திரன் போன்ற திருமுகம் உள்ளவள், வில், பானம், பாசக்கயிறு, ஈட்டு இவைகளை 4 கைகளிலும் தரித்தவள். இத்தகைய அகங்கார சிவசக்தி ஸ்வரூபியான பரதேவத்தை உங்கள் எதிரில் நின்று காட்சி அளிக்கட்டும். இந்த ஸ்லோகத்தை
நம்ம 12 நாட்கள் நிறைய தடவை சொல்லிகிட்டே வரணும். இதுக்கு அன்னமும் பாயசமும் வைக்கணும். இப்போ அரசாங்க காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த ஸ்லோகம் பகைவர்களை தான் நம்ம வெல்ல